1000 அரசாட்சியை அவர் வச்சிருக்கிறான்னு பார்க்கிறோம். அந்த அரசாட்சி எப்படின்னா, அது நீதியின் ராஜ்யமாக, எப்படி தேவனுடைய ராஜ்யம் நீதியின் நிரம்பி இருக்கிறது போல 1000 அரசாட்சியில நீதியினால் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் 1000 வருட அரசாட்சி நீதியின் ராஜ்யமாகும். அல்லேலூயா. இந்த 1000 அரசாட்சியை ஒரே நாள்ல பார்க்க முடியாது. இது தொடர்ந்து 2-3 வாரம் நான் இன்னைக்கு இதை முடிக்க முடியாது. இதில் இன்னைக்கு துவக்கி வைக்கிறேன். அப்புறம் வாரம் என்ன செய்யலாம், மாசத்துக்கு ஒரு முறை அந்த 1000 அரசாட்சியை முழுமையா நம்ம பார்க்க முடியும். இனி நடக்க போற காரியத்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். இனி நடக்க போற ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 32வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. 16, 17, 18 3 வசனத்தை. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். எப்படி? நீதியாக அரசாளுவார். இன்னைக்கு எப்படி ஆள்றாங்க? நீதியை கொண்டு ஆள்றாங்க. எவ்வளவு அடிக்கணும், எவ்வளவு பண்ணணும், அநியாயம் அக்கிரமம் எவ்வளவு பண்ணணும், லஞ்ச லாபங்கள் எவ்வளவு பண்ணணும், அப்படிதான் நடக்குன்னு பார்க்கிறோம். இதோ ஒரு ராஜா எப்படி ஆழ்வாரா? நீதியாக. அப்ப சாத்தான் அநியா, இப்ப அவருக்கு ஆப்போசிட் தானே, கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட் அந்தி கிறிஸ்து. இவர் நீதியா அரசாட்சி செஞ்சா அவன் அநியாயமா அரசாட்சிவான். அதுதான் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள், நியாயமாக ஆளுவார்கள், நீதியோடு ஆள்வார்கள். அப்ப தலைமை நீதி, அவருக்கு கீழே இருக்கிற பிரபுக்களும் எப்படி நீதியோட துரைத்தனம் பண்ணுவாருன்னா ஆளுவார்கள். ஆமென், அல்லேலூயா. 16, 17, 18 16, 17, 18. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். செழிப்பான 1000 அரசாட்சி ஒரு செழிப்பான உலகம் பாய்க்கிறோம். அங்க நீதி என்ன செய்யுமா? தங்கி இருக்குமா. நீதியின் கிரியை சமாதானம். பாத்தீங்களா? நீதியின் கிரியை அது என்னதான்? சமாதானமும். நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கமா சுகமாயிருக்கும். பாருங்க, நீதியின் பலன் என்றுமுள்ள அமைதியும் சுகமும் சுகமாயிருக்கும். நீதியின் பலன் அமைதியும் சுகமுமா. என் ஜனம் சமாதான தாபரணங்களிலும். பாருங்க, அந்த அன்னைக்கு அந்த 1000 அரசாட்சியில அந்த ஜனங்கள், இது இந்த வசனம் 1000 அரசாட்சி சொல்லப்பட்ட வார்த்தை. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியா தங்கு இடங்களிலும் குடியிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 1000 அரசாட்சியில அந்த நீதி இதெல்லாம் ஓரளவு இதுல வந்திருக்குன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு துவக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். அதோட முடிவு 2-3 வாரம் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன்னு பார்க்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. இந்த 1000 அரசாட்சி எப்போ வரும் அப்படின்னா, இன்னும் ரகசிய வருகை வரல. 2ஆம் வருகைன்னு நம்ம பேசுறோம். 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு வருகை இருக்கிறது, அதுதான் ரகசிய வருகை. கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரகசிய வருகை, நான் அதை சொல்ல, ரகசிய வருகை எப்பன்னா, ஆமா வேதத்துல 70 வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 69வது வருஷம் இறுதியில உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அந்த அந்த என்ன செய்யணும்னா, அந்த ஒரு வாரங்கிறது 7 வருஷம். அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சின்னு பார்க்கிறோம். அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சின்னு பார்க்கிறோம். இப்ப 69வது வருஷத்துல இறுதியில் இருக்கும். ரகசிய வருகை எந்நேரமும் இருக்கலாம். ஆமென், ஆமென். ரகசிய வருகை எந்நேரமும் இருக்கலாம். இறுதியில் இருக்கிறோம். அந்த 70வது வருஷம் 69 போய் அந்த ஒரு வாரம் இருக்கு பாருங்க, அது அந்திகிறிஸ்து 7 ஆண்டு உபத்திரங்களும் மகா உபத்திரங்களும் பூமியில நடக்கும்னு பார்க்கிறோம். அதுல நம்ம இருக்க மாட்டோம். இப்ப 69ல இருக்கோம். ஆனா இறுதியில இருக்கோம். எப்போ இயேசு வரலாம்? இப்ப பிரசங்கம் இப்ப கூட வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த நாள் வரலாம், எப்படி நமக்கு தெரியாது. ஆயத்தமா இருங்கள். ஆமென், அல்லேலூயா.
இந்த ரகசிய வருகை குறித்து எப்படி சொல்ல 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 16, 17 தானே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது எக்கால சத்தம் ஊதப்படும். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? உயிரோடு எழும்புவாங்க. இரண்டாவது உயிரோடு இருக்க நீங்களும் மறுரூபமாக்கப்படும். அப்பனா ரகசிய வருகையில இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துக்கு வருவார். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து மத்திய ஆகாயத்துக்கு வருவார். மறுரூபமாக்கப்பட்ட நம்ம மத்திய ஆகாயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம். அல்லேலூயா. ஆமா. அப்படின்னா பாருங்க, உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயித்தா தான் அவரை நீ சந்திக்க முடியும். இயேசு உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், மரணத்தையும் ஜெயித்தார். ஆமென். நம்மள என்ன செய்யணும்? மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயித்தா தான் நீ உயிரோடு எழும்ப முடியும். இயேசு மரணத்தை ஜெயித்தார், உயிரோடு எழும்பினார். மரித்தார், அவர் உயிரோடு எழும்பினார். ஆகவே நானும் கிறிஸ்துவோடு மரிப்பேன், கிறிஸ்துவோடு எழும்புவேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ மரணம் யாருன்னா, யார் உயிரோட எழும்பலையோ அவர்களுக்கு மரணம். அப்போ மரணமும் பாதாளமும் எரி நரகத்திலே தள்ளப்படும், நித்திய அக்கினியிலே தள்ளப்படும். அப்போ அந்த ரகசிய வருகையில நம்ம போகாட்டா என்ன செய்வோம்டா? ரொம்ப கஷ்டம் பாய்க்கணும். அந்த ரகசிய வருகையில போயிடணும். ரகசிய வருகையில் என்ன செய்யணும்? போயிடணும். அப்ப ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு பரிசுத்தவான்களோடு தான் என்ன செய்யறாருன்னா, 2ஆம் வருகையில அவர் பூமிக்கு அவர் வாராருன்னு பாய்க்கிறோம். பூமிக்கு என்ன செய்யறாரு? வாராருன்னு பாய்க்கிறோம். பூமியில அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுகிறதை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தின் பேரு தான் அர்மகதோன் யுத்தம். ஆமென். இந்த யுத்தம் தான் உலகத்தின் கடைசி யுத்தம். வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்க முதல் யுத்தம் ஆபிரகாம் 318 பேரை கொண்டு வச்சு பண்ணின யுத்தம் தான் வேதத்திலே முதல் யுத்தம். கடைசி யுத்தம் அர்மகதோன் யுத்தம். என்ன ஒரு யுத்தம் இருக்கிறது? மாகோகுன்னு ஒரு யுத்தம் இருக்கிறது. யுத்தம் ஆயத்தமாகும், யுத்தம் நடக்காது. அல்லேலூயா. அது நடக்காது. ஆகவே தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அர்மகதோன் யுத்தம் தான் உலகத்துல கடைசி யுத்தம். அதுக்கப்புறம் யுத்தம் செய்ய சாத்தானே இருக்க மாட்டான், அந்தி கிறிஸ்து இருக்க மாட்டான், கள்ளத்திற்கு தெரிசி இருக்க மாட்டான். அவங்க இடத்துல கட்டப்பட்டு இருப்பார். கைகளை ஊத்துற அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யுத்தத்துக்கு காரணமானவன் யார் தான்? சாத்தான் தான் பாய்க்கிறோம். ஆமென். பிரச்சனைக்கு காரணம் யார் தான்? சாத்தான் தான் பாய்க்கிறோம். ஆகவே அவனை அரெஸ்ட் பண்ணிடுவார் என்று பாய்க்கிறோம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. 2ஆம் வருகை அர்மகதோன் யுத்தத்தோடு அது முடியும். அதுக்கு முடியறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல 20ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசி. எப்படி பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியர் திரித்துவம் இருக்கிறது போல சாத்தானுக்கு திரித்துவம் இருக்கிறது. சாத்தானுக்கு திரித்துவம் இருக்கிறது. வலு சர்ப்பம், ஆமென், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. அவனும் திருத்துவத்தில் இருக்கான்னு பாய்க்கிறோம். திருத்துவத்தில் இருக்கான் பாய்க்கிறோம். இப்ப பிதா கெட்டா இருக்கிறது போதில சாதா வலு சர்ப்பம் கெட்டா இருக்கு அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி என்று திருத்துவம் இருக்குன்னு பாய்க்கிறோம். இந்த 2ஆம் வருகையில கர்த்தர் அந்தி கிறிஸ்துவோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கள்ளத்தீர்க்கத்தோடு இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ணி அவங்களை எங்க தள்ளுகிறார் என்றால் அக்கினி, அதாவது எரி நரகம். நரகம் பாதாளம் வேற, எரி நரகம்னா நித்திய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், பயங்கரம். அதை நான் ஒரு நாள் எடுக்கேன். நரகம் 3வது பாட்டுல அது வரும். தோத்திரம் நித்திய அக்கினியை குறித்து சொல்றேன். அப்ப பாருங்க, அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. இப்ப அந்தி கிறிஸ்துவோ கள்ளத்தீர்க்கதரிசியோ ஆமா எரி நரகமாக்கிய நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதோடு அர்மகதோன் யுத்தம் முடிகிறது. அர்மகதோன் யுத்தம் நினைக்கிறது முடிகிறதுன்னு பார்க்கிறோம். 2ஆம் வருகை முடிகிறது என்று பார்க்கிறோம். இப்ப முடிஞ்ச பிற்பாடுதான் எது ஆரம்பமாகுது அப்படின்னா 1000 வருடம் அரசாட்சி ஆரம்பமாகிறது பார்க்கிறோம். அப்போ இந்த 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பமாகிறதுக்கு முன்பாக சில காரியங்கள் நடக்கிறது பாருங்க. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேரா வாங்க. 20வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. ஒரு தூதன், ஆமா ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை, பாருங்க, பாதாளத்தின் திறவுகோல்
அப்போ பாதாளத்துக்கு என்ன இருக்கு? பாதாளத்தின் திறவுகள்னா பாதாளத்துக்கு கதவு இருக்கு, சாவி இருக்கு, பூட்டு இருக்கு. இந்த திறவுகள் யார் கையில இருக்குது? ஒரு தூதன் கையில இருக்குன்னு பாக்க. இந்த தூதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏன்னா பாதாளத்துக்கு திறவுகோல் உடையவர். ஆமென். வெளிப்படுத்தல் 1:18 அப்படிதான் சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்ன செய்யறாருன்னா, அவர் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். யார்? யோவான் பார்க்காரு. இனி நடக்க போற காரியத்தை சொல்றோம். ஆமென். 2வது வசனம், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட, பாருங்க, பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை, பாருங்க, 2 பேரை தள்ளியாச்சு. திருத்துவத்துல 2 பேர் எங்க தள்ளியாச்சு? எரியும் நித்திய அக்னியில இயேசு கிறிஸ்து தள்ளிட்டாரு. இப்ப மிச்சம் இருக்கிறது யாரு? சாத்தான். வலு சர்ப்பம் தான் இருக்கிறான். இந்த வலு சர்ப்பம் இருக்கான். திருத்துவத்துல 2 பேரை தள்ளியாச்சு. வலு சர்ப்பம் மட்டும் இருக்கிறது. அந்த வலு சர்ப்பத்தை தான் பாருங்க, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் தான் இந்த உலகத்துல பாவத்தை செய்ய வைச்சான். ஆதாமையும் ஏவாளையும் பாவத்துல தள்ளது யாரு? வலு சர்ப்பம். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னாலே, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா இந்த பழத்தை சாப்பிடாதா, அதுல சாப்பிட்டா செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் சாப்பிட்டா நீ சாக மாட்டானா. என்னங்க கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணுங்க. என்ன என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அப்போ இவன் கீழ்ப்படியாதவன், சாத்தான் கீழ்ப்படியாம தான் விழுந்தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவன் வார்த்தை கேட்டாங்க, பாவம் செய்தார்கள் பார்க்கிறோம். அப்போ பாவத்தை தூண்டுகிறவன், பாவத்தை செய்ய வைத்தவன் சர்ப்பம், வலு சர்ப்பம், பாம்பு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பாம்பை வச்சுதான் கும்பிடுறாங்க, அப்படிதானே? சரி, போட்டோம், சோத்திரம். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. வலு சர்ப்பத்தை அவன் என்ன செய்யறான்? பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை பாவம் செய்யாதபடி, ஜனங்களை மோசம் பார்க்காதபடி, ஜனங்களை பாவம் செய்ய தூண்டாதபடி பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் என்ன பண்ணிட்டான்? முத்திரை போட்டான். வல்லமை, அதிகாரம். இந்த வல்லமை அதிகாரத்தை போட்டான். அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் அந்த சாத்தானால மீற முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். இந்த அதிகாரம் வல்லமைக்கு இந்த சாத்தானால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆமென். அப்படி இருந்தா அவனை கட்ட முடியுமா? பாதாளத்தில் தள்ள முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அப்போ முத்திரை போட்டார். இவன் என்ன பண்ணக்கூடாது? 1000 வருஷம் வர்ற சனங்களை என்ன பண்ணிடக்கூடாது? ஆமா, சண்டை போட வச்சிடக்கூடாது, பாவம் செய்ய சொல்ல. அப்ப 1000 அரசாட்சியில பாவம் இல்லாம இருக்க காரணம் வலு சர்ப்பம் கட்டப்பட்டுட்டு. ஆமென். இன்னைக்கு வலு சர்ப்பத்தின் கிரியை எல்லா இடத்துலயும் இருக்கு. வலு சர்ப்பத்தை தானே வணங்குறாங்க, வலு சர்ப்பம் வணங்குறாங்க. ஏன் சொல்றேன்? ஆமென். அல்லேலூயா. அப்ப இதுதான் பாவம் செய்ய வச்சது பைபிள் சொல்கிறது. அந்த பாவம் செய்ய வச்ச பாம்பை 1000 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? கட்டிட்டாரு. இப்ப ஐயாவால ஒண்ணும் பண்ண முடியாது. பாவம் சனம் இருக்குது, சனத்தை பாவம் செய்ய வைக்கணும், பாவத்தை தூண்டணும், பாவத்தில் அவங்கள மறிக்க வைக்கணும். இப்ப ஒரு கிரியை கட்டப்பட்டு, பிசாசின் கிரியை என்ன செஞ்சுட்டு கட்டப்பட்டு பாய்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்துல சாத்தான் இருக்கான். அவனை கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்ய அதிகாரம் கொடுத்திருக்காரா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. விசுவாச குடும்பங்களாகிய ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? கட்டுங்க. ஆமென். என் குடும்பத்துக்கு விரோதமா பாவத்தை தூண்டுகிற, பாவம் செய்ய வைக்கிற பிசாசை, வலு சர்ப்பத்தை காட்டுகிறேன். அவன் காட்டப்பட்டு போயிருவான். குடும்பம் பாவத்திலிருந்து தப்பி வைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கட்டுங்க. நீ கட்டுகிறது கட்டப்பட்டு இருக்கும். ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? நீ கட்டவிழ்த்தா அது கட்டவிழ்க்கப்படும். நான் உனக்கு அந்த அதிகாரத்தை தரேன். பேதுருவே, நீ கட்டுகிறது என்ன செய்யப்படும்? கட்டப்படும். நீ எவைகளை கட்டுவாயோ அவைகள் கட்டப்படும் கர்த்தர் சொன்னார். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பாவத்துக்கு விரோதமாய், சாபத்துக்கு விரோதமாய், அக்கிரமத்துக்கு விரோதமாய்
கிரியை செய்கிற பிசாசை என்ன செய்யணும்? என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற பிசாசை நான் சொன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காட்டுகிறேன். அவன் கட்டப்பட்டிருப்பான். ஆமென். அல்லேலூயா. சும்மாலாம் கட்ட முடியாது. பரிசுத்தம் வேணும், உண்மை வேணும், நல்ல ஜெபம் வேணும், உபவாசம் வேணும், நல்ல வேத வாசிப்பு வேணும். இவைகளோட ஆவியின் அபிஷேகம் வேணும். அபிஷேகத்தினாலதான் அவனை காட்ட முடியும். அந்த கட்டுக்குள்ள அவன் இருப்பான்னு பாய்க்கும். அபிஷேகத்தில் நிறைஞ்சு என்ன செய்யணும்? காட்டணும். சும்மா இயேசு நாமத்தெல்லாம் ஒன்னா பூனி ஊதிட்டு போயிடுவான். ஆமென். அப்ப அதுக்கேற்ற ஜெப ஆவி, அதுக்கேற்ற பரிசுத்தம், அதுக்கேற்ற உண்மை, அதுக்கேற்ற அபிஷேகம் வேணும். அந்த ஆவியில நிறைந்து அபிஷேகத்துல இயேசு கிறிஸ்துவில கட்டுகிறானா அது அப்படியே கட்டப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. நீ அவிழ்க்கிற வரைக்கும் அவன் கட்டப்பட்டு தரமா, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுங்க. நமக்கு விரோதம் நிற்கிற பிசாசின் கிரியை கட்டுங்க. கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை பயன்படுத்துங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதம் நிற்கிற பிசாச சாத்தானே இயேசுவின் நாமத்துல காட்டுகிறேன். ஸ்தோத்திரம். அவனை கட்டுங்க. சபையை குறை சொல்லாதீங்க, ஊழியக்காரங்களை குறை சொல்லாதீங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஆயரோட அரசாட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள், இரண்டாவது நம்ம மறுரூபமாக்கப்பட்டவர்கள். ஆயரோட அரசாட்சி நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. 4 to 6 வரை போடுங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் மகா உபத்திர கால தங்கள் நெற்றிகளில் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணங்கிறது ஆமா நரகத்துக்கு போற ஆத்துமா, நரகத்தில் தள்ளப்படுகிற ஆத்துமா, அக்கினிக்கு இரையாக்கப்படுற ஆத்துமா தான் இரண்டாம் மரணம். இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துக்கும் இல்ல அதிகாரம் இல்லை. இவர்கள்னா யாரு? இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவும் முன்பாக ஆசாரி இருந்து அவர்கள் கூட 1000 வருஷம் அரசாள். யாரு இது? ஆமா, முத்திரை போடாதவர், ரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான். புரியுதுங்களா? பரிசுத்தவான்கள். அப்போ ரகசிய வருகையில இந்த மகா உபத்திர அதுல சொல்லப்பட்டிருக்கு, மிருகத்தின் முத்திரை சொல்ல, அது மகா உபத்திர காலத்துல உள்ள இரத்த சாட்சி. அதுக்கு முன்னாலே எடுத்துக்கொள்ளப்பட்ட உயிரோட நம்ம மறுரூபமாக்கப்பட்டதும் கிறிஸ்துவ மரியாதை வர்றாங்க, அங்க ரெடியா இருக்காங்க. இவங்க எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட எத்தனை வருஷம் அரசாழ்வார்கள்? 1000 வருடம் அரசாழ்வார்கள். ஆமென். எத்தனை வருஷம் அரசாழ்வார்கள்? 1000 வருடம் அரசாழ்வார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா நல்லா கவனிங்க. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களும் மாறின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன ஆசாரியனாகவும் என்னது ராஜாக்களும் மாத்தி இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை மாத்தி இருக்கிறேன்னு பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மூலம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட ஆத்துமா 1000 வருட அரசாட்சியில ஆளுகை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? ஆளுகை செய்வார்கள். அப்பனா நீ ஆளுகை செய்கிறவனாய் 1000 வருஷத்துல நீ வரணும் அப்படின்னா நீ ரகசிய வருகையிலையும் நீ எதுலையும் எழும்பணும். நீ எதுல எழும்பணும்? ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதலையே எழும்பிடணும். ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன செய்யணும்? எழும்பணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன செய்யணும்? எழும்பணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனாலதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியம். பாக்கியவான். ஆமென். அவனுக்கு தான் ஆளுக. நம்ம உயிரோட எழும்பணும். ஒண்ணு வர்றதுக்கு முன்னால நீ என்ன செய்யணும்? ஆமா, மரிச்சிருக்கணும். வரும்போது உயிரோட இருக்கணும், மறுரூபமாயிரும். வருகைக்கு முன்னால கிறிஸ்துக்குள்ள மரிச்சிருக்கணும். வரும்பொழுது மறுரூபமாக்கப்பட்டிருக்கணும். இவங்க தான் ஆமே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு 1000 வருஷம் என்ன செய்வார்கள்? ஆளுகை செய்வார்கள். 1000 வருஷம் என்ன செய்வார்கள்? ஆளுகை செய்வார்கள் என்று பாய்க்கிறோம். ஆளுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்? ஆளுவார்கள் பாய்க்கிறோம். தோத்திரம். கர்த்தர் எப்படி ஆழ்வார்கள் அப்படின்னா, அதான் ஆண்டவர் அழகா சொன்னார் பார்த்தீங்களா? மத்தேயு 25வது அதிகாரத்துல ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. 5 தாலந்து கொடுத்தவன் என்ன செஞ்சான்? உண்மையா இருந்தான். 2 தாலந்து கொடுத்தவனே உண்மையா இருந்தான். 2 பேரும் உண்மையா இருந்தான். 2 பேரும் பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துல அதிகாரியாக்கணும், ஆளும்படி வைப்பேன். இப்போ 5 தாலந்து உன்னையும் ஆளும்படி தான் வைக்கிறாரு. 2 தாலந்து ஒண்ணு பண்ண உன்னையும் சமந்தான் ஆளும்படி வைக்கிறார். உண்மை இல்லாதவர்களை தூக்கி எரிகிற அக்கினியில தூக்கி போடுறார். கைகளை வச்சுட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க தாளந்தை நீ கர்த்தருக்கு நீ பயன்படுத்தாவிட்டால் நரகம் செல்ல நேரிடும். ஆமென். அப்ப கர்த்தர் கொடுத்த தாளந்துல நீ உண்மை இல்லாவிட்டால், ஆண்டவர் கொடுத்த தாளந்துல நீ உண்மை இல்லாவிட்டால், உனக்கு ஒரு தாளந்து இருக்கும், நல்லா பாடலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்ல ஆத்துமாதம் பண்ணலாம், இல்ல கர்த்தருக்காக தசம காணிக்கத்தை தகுதிக்கு அதிகமா கொடுக்க ஏதோ ஒரு தாளந்து இருக்கும். நீ ஒண்ணுமே செய்யலன்னா டைரக்டா நீ நரகம் தான் போவான்னு கர்த்தர் சொல்ற. ஆமென். ஆண்டவர் தந்த தாளந்து, எனக்குள்ள ஒரு தாளந்து இருக்கு, தேசத்துக்காக செபிக்கலாம், நல்லா உழைக்கலாம், ஏதோ ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்திருப்பார். அத நீ உண்மையா செய்ததை கர்த்தர் பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா. உண்மையா இருந்தா ஆண்டவர் உன்னை 10 பட்டணத்துக்கு, 5 பட்டணத்துக்கு, 50 பட்டணத்துக்கு உன்னை அதிபதியாய் 1000 அரசாட்சியில வைப்பார். ஆமென். ஏன்னா உலகத்தின் மக்கள்லாம் இருப்பாங்க, நான் அதை சொல்றேன். ஆமென். உலகத்தின் மக்கள் இருப்பாங்க. உலகத்தின் ஆளுகிற ராஜாக்களையும் ராணுவ வீரர்களையும் 2ஆம் வருகையோட இயேசு கிறிஸ்து காலி பண்ணிடுவார். ஜனங்க மட்டும்தான் இருப்பாங்க. தலைலாம் காலி. உலகத்தில் இருக்க எல்லா தலைகளும் 2ஆம் வருகையில சாத்தான் கூட்டி கொண்டு சேர்த்துருவான். உலகத்தில் இருக்க எல்லா ராஜாக்களும் காலி. அந்த படைகள் காலி, பட தளபதிகள் காலி, எல்லாம் காலியாயிருவாங்க. எல்லாரும் காலியாயிருவாங்கன்னு பார்க்கிறோம். ஜனங்கள் மட்டும்தான், ஆமா, அந்த யுத்தத்துக்கு வராதவங்க ஜனங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் உயிரோடு இருப்பாங்க. மிச்சம் எல்லாம் காலி. இந்திய நாட்டில் அன்னைக்கு போகணும்னு வச்சுக்காங்க. அன்னைக்கு போனா அந்த நாட்டின் ராஜா, அந்த நாட்டின் போர் தளபதி, போர் வீரர் எல்லாம் காலி, ஜனங்க மட்டும் இருப்பாங்க. கைகள் தர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜனங்க மட்டும் இருப்பாங்க. தலையெல்லாம் காலி ஆயிரும். தலையை அங்க வச்சு காலி பண்ணிடுவார் கர்த்தர். ஆமென். ஒரே தலை தான், இயேசு கிறிஸ்து ஒரு தலை தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதான் சகரியா 14:9 வெளிப்படுத்தல் 11:15 படிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு கொண்டு வரப்பட்டு எருசலேம் உலகத்தின் தலைநகரமாய் கொண்டு இயேசு மகாராஜா உலகத்தை நீதியோடு அரசாட்சி செய்வார். அவருடைய பரிசுத்தவான்கள் அவரோடு கூட உலகத்தை ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் தானியேல் 2வது அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து, அசிரியா, அந்த இதெல்லாம் சொல்லப்பட்டிருங்க. 7 அதெல்லாம் காலி. ஒரு கல் வந்து எல்லா ராஜ்யத்தையும் காலி பண்ணி அது உலகம் முழுவதும் பெரிய அது ராஜ்யமா மாறிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம், ராஜ்யம் என்று பார்க்கிறோம். இப்ப உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, ஆனா அப்ப இயேசு கிறிஸ்து முழு உலகத்தையும் என்ன செய்வார் என்றால் எருசலேமை தலைநகராய் கொண்டு அவர் ஆளுகை செய்வார். ஒரே ஒரு ராஜா தான் இருப்பார், 1000 வருட அரசாட்சி. அவருக்கு கீழே நம்ம என்ன செய்வோம் என்றால், ஆமென்,
இந்தியாவுக்கு சில பேரை கொடுத்திருக்கலாம், அமெரிக்காவுக்கு சில பேரை கொடுத்திருக்கலாம். ஆளுகை செய்வோம். ஆமீன். அவருக்கு கீழேந்து நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்க இஸ்ரவேலுக்கு இதுவரைக்கும் தலைநகரா இருந்தது டெல் அவிப்பில் இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனா ட்ரம்ப் வந்து அதை என்ன பண்ணி மாத்தி இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எதுதான் தெரியுமா? எருசலேம் தான் தலைநகரமா மாறிவிட்டது. ஆமீன். எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆயரோட அரசாட்சியிலையும் இயேசு கிறிஸ்து உலகத்தின் தலைநகர் எருசலேம். ஆமென். இந்த எருசலேமுக்கு இன்னொரு பேர் தான் சியோன். இந்த எருசலேமுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? சியோன். சியோனை நான் நீதியினால் நிரப்புவேன், நீதியினால் அரசாட்சி செய்வேன் என்று கர்த்தர் அங்க சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்பனா பாருங்க, அவர் ராஜா, ஒரே ராஜா தான் இருக்கும். எல்லா தலைகளையும் கர்த்தர் எடுத்துருவார். தலையே இருக்காது. இந்தியாவுக்கு இருக்காது, அமெரிக்காவுக்கு இருக்காது, யாரும் இருக்காது. ஒரு தலை, ஏசு கிறிஸ்து தான் ஒரு தலைவர். ஒரே சிங்காசனம் தான் இருக்கும். இன்னைக்கு ஏகப்பட்ட சிங்காசனம் இருக்கு, அன்னைக்கு ஒரே சிங்காசனம். அவருக்கு கீழே நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், இப்போ அந்த சனங்கள் யாரு? முதலாவது நீங்க பார்ப்பீர்கள் என்றா, 2ஆம் வருகையின் போரின் முடிவில் இஸ்ரவேல்ல தான் நடக்கும். அப்போ இஸ்ரவேல்லையும் யுத்தம் பண்ணவங்க ஜனங்கள், அங்கேயும் ஜனங்கள் மடிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த போரில யுத்தத்துல என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கிற இஸ்ரவேலர்கள் முதன்மை குடிமக்களா எருசலேமில் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். முதன்மை குடிமக்கள் யார் தெரியுமா? யாரு? இஸ்ரவேலர்கள் தான். எருசலேமில் அந்த மீதம் இருக்கிற, அந்த யுத்தத்துல மரித்து போய் மீத இருக்கிற இஸ்ரவேலர்கள் முதன்மை குடிமக்களாய் இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பார்கள். குடிமக்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு தான் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். 2வது யார் அப்படின்னா, அத நாடுகளின் நியாயம் தீர்ப்பு என்று சொல்கிறார்கள் வேத வல்லுநர்கள். நாடுகளின் நியாய தீர்ப்புனா, அதாவது இந்தியா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அத நாடுகளின் நியாய தீர்ப்பை எப்படி கொண்டு வரார் அப்படின்னா, ஆமா அத சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கொண்டு வரார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. எப்படி கொண்ட, என் ஜனத்துக்கு, என் ஊழியக்காரனுக்கு இவர்கள் உதவி செய்தவர்கள், உதவி செய்யாதவர்கள், அப்படி பிரிக்கிறார். நாடுகள் நியாய தீர்ப்பில் ஏன் நாமத்தில் வந்த ஏன் ஜனத்துக்கு உபத்திரவப்படுத்தினவன் இல்ல உதவி செஞ்சவன். அப்போ உதவி செஞ்சவனா ஒரு கூட்டமா தூக்குறாரு. ஆமென். உபத்திரவப்படுத்தினவன ஒரு கூட்டமா எடுக்காருன்னு பாய்க்கும். 2ஆ பிரிக்கார். இதான் நாடுகள் நியாய தீர்ப்பு. அது இந்தியாவும் இருக்கலாம், அமெரிக்காவும் இருக்கலாம், லண்டனா இருக்கலாம். அப்ப கர்த்தருடைய ஜனத்துக்கு யார் யாரு எந்த ஜனலாம் உபத்திரம் கொடுத்துச்சோ அவங்கள நன்மை செய்ய திராணி இருந்து செய்ய முடியாது, பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அப்போ அவங்க உபத்திரம் நன்மையை செய்யாட்டாலும் பாவம் தான். நீனு அன்னைக்கு தேவ ஜனத்துக்கு நன்மை செய்யணும், செய்யாம போனால் என்னதான்? பாவம் தான். அப்போ பாவனை நீ எங்க வந்துருவா? எங்க வந்துருவா? பாவத்தின் சம்பளம் மரணம். அங்க வந்துருவா. நீ அங்க நிறுத்திடுவார். அப்போ இதுல எப்படி பிரிக்காருன்னா, ஏன் ஜனத்துக்கு, ஏன் நாமத்துல வந்த ஊழியத்துக்கு உதவி செய்யாதவர்கள் யாரோ அவர்கள் ஒரு பக்கம், உதவி செய்தவர்கள் ஒரு பக்கமா ஆண்டவர் பிரிக்கார். இப்போ உதவி செய்தவர்களை 1000 அரசாட்சியில வாழும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்து அவங்களை அனுப்புறாரு. இந்த உதவி செய்யாம உத்தரப்படுத்துறாங்க பாத்தீங்களா, அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஆமா ஸ்தோத்திரம், நரக பாதாளத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. எங்க அனுப்புறாரு? நரக பாதாளத்துக்கு அவர்களை அனுப்புகிறான்னு பாய்க்கிறோம். அப்படா பாருங்க. அப்போ இப்போ 1000 அரசாட்சியில இப்ப இந்தியாவை நம்ம வச்சு விடுவோம். இந்தியாவில் கர்த்தருடைய நாமத்துக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களாம் 1000 அரசாட்சியில அதைத்தான் பார்க்கிறார். 1000 அரசாட்சியில மாம்சத்தை ரத்தத்தோட அவங்க இந்தியாவில தான் இருப்பாங்க, வாழுவாங்க. எல்லாரும் எருசலேம் போக மாட்டாங்க, இங்க இருப்பாங்க. ஆனா ஆட்சி ஒரே ஆட்சி தான் இருக்கும், தலால இருக்காது. புரியுதுங்களா? அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவங்க உயிரோட இருப்பாங்க. அவங்க 1000 வருஷம் வர அவங்க உயிர் வாழ்வாங்க. ஆமென். அவங்க என்ன செய்வாங்க? உயிர் வாழ்வாங்க. ஆனா மற்றவங்களை கர்த்தர் நியாய தீர்ப்பு நரக அக்கினிக்கு கர்த்தர் அனுப்பிடுவான்னு பார்க்கிறோம். இந்த 2 குடிகளும் சேர்ந்து தான் என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, 1000 அரசாட்சியில
மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். நினைச்சுவாங்க இருப்பாங்க. இதற்கு பிற்பாடு தான் என்ன செய்கிறது என்றால் 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிறது. 1000 வருட அரசாட்சி என்ன செய்யறது? ஆரம்பமாகிறது. இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். இது அவ்வளவு 1000 வருடம் முன்பாக நடக்கக்கூடிய சம்பவம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நீங்க 1000 வருட அரசாட்சி இருப்பீங்களா? 1000 வருட அரசாட்சி நான் இருப்பேன்னு சொல்றேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி இருப்பீங்க 1000 வருட அரசாட்சியில? மாம்சத்தோட ரத்தத்தோட கல்யாணம் கட்டி பிள்ளை பெத்துக்கிட்டு இருப்பீங்களோ? ராஜாக்களா ஆளுகை செய்கிறவர்களா இருப்போம் நம்ம. ஆமென். நம்ம எப்படி இருப்போம்? அவங்கள ஆளுகை செய்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யினா எந்த நாடு உமக்கு நல்ல நாடா இருந்துச்சோ அங்க என்னை அதிபதியா போட ஆண்டவரே. இந்தியாவுக்கு வேண்டாம். தோமா மாதிரி கேட்க என்னைய திரும்ப அங்கேயே தூக்கி போட்டாலும் போட்டுருவார். ஆமென். நான் இந்தியா விரும்பல. நான் என்ன விரும்புறேன்? ஏசப்பாவுக்கு உகந்த நாடா எந்த நாடு இருந்துச்சோ அந்த நாட்டுக்கு என்னை அதிபதியா போடுங்க ஆண்டவரே. இந்த நாடுல கொண்டு வந்தது ஒண்ணு இல்லை, கொண்டு போக போறது ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். 1000 வருட அரசாட்சியில என்னைய ஆண்டவரே உம்மோடு ஆளுகை செய்ய எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? அவ்வளவு ஈஸியா அங்க வர முடியாது. எவ்வளவு கரையும் செலுத்தணும் தெரியுமா? எவ்வளவு கரையும் செலுத்தினாதான் அங்க உள்ள போக முடியும். நீங்க ஒரு 5 வருஷம் பிரதமராக இல்ல முதலமைச்சராக வர்றதுக்கு எவ்வளவு கரையும் எவ்வளவு பண்றாங்க. ஆனா நித்தியமா நம்ம ஆளுகை செய்யணும்னா இயேசு உனக்கா எனக்கா கரையத்தை செலுத்திட்டாரு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீயும் நானும் உண்மை உள்ளவனாயிருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் உண்மை, பரிசுத்த, நீதி எனக்குள்ள இருக்கணும். நான் சாகும்போது உண்மையோட மரிக்கணும், பரிசுத்தத்தோட மரிக்கணும். நீதியோட மரிக்கணும். பாவத்தோட மரித்தால் மரணம், பாதாளத்துக்கு போவோம். ஆண்டவர் வருகை வரும் பொழுது நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல வேதம் வாசிச்சுட்டு இருக்கணும். நான் வழக்கமா என்ன செய்வனோ அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருப்பேன். நீ டிவி பார்த்துட்டு வழக்கம் வந்தா டிவி தான் பாப்பா. நீ பாவம் செய்யற இடத்துல இருந்து பாவம் செஞ்சேன்னா பாவம் செஞ்சிட்டு இருப்பா. ஏசு கிறிஸ்து வரும் பொழுது அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆயத்தமா இருங்க, விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்றாரு. ஏசு கிறிஸ்து வரும்போது 5 கன்னிகை எப்படி இருந்தாங்க? ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் என்ன செய்யல? ஆயத்தம் இல்ல. கொஞ்சம் செல்போன் பார்த்துக்கிடுறேன், கொஞ்சம் சினிமா பார்த்துக்கிடுறேன், கொஞ்சம் உலகத்தை அனுபவிச்சுக்கிடுறேன், கொஞ்சம் 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 அங்க போயிருவா. ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆயத்தமா இருந்தவர்கள் ரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவார்கள். ஆமென். பார்வோனுடைய குமாரத்தி அரண்மனையை வெறுத்த மோசே கானானுக்கு போனான். அரண்மனையில இருந்தவளாம் அரண்மனையில செத்து போனான்னு பாய்க்கிறோம். பரம கானானுக்கு போனேன்னா அந்த உலகத்தை வெறுக்குது. உல்லாச வாழ்க்கை வெறு, இதெல்லாம் வெறுத்து தள்ளு. இந்த உலக சினைக்கு தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசிக்காதா? உலகத்தை சிலுவையில் அறை. யார் யார் உலகத்தை சிலுவையில் அறைகிறார்களோ அவர்கள் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உலகம் ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அப்பனையும் ஏமாத்து, அம்மையும் ஏமாத்து, புருஷனையும் ஏமாத்து, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா நீ தான் ஒரு நாள் ஏமாந்து போயிருவா. நீ கர்த்தர் சொல்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா இருக்கிறியா? என்ன உண்மையாயிரு. பணம் நிறைய வச்சிருக்க, என்ன சம்பாத்தியம் பண்ணு. 2 வீடு பத்தாது, 10 வீடு, இன்னும் 2 வாகனம், பெரிய வாகனம், பண் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பரிசுத்தமா இருந்தா பத்தாதுப்பா, இன்னும் பரிசுத்தமா, நீதி இன்னும், உண்மை, மனுபுத்தல் உண்மையுள்ளவர்கள் குறையக்கூடாது. உண்மை நினைச்ச கூடாது. என கர்த்தர் உண்மையதான் பார்க்கிறார். உண்மை குறையக்கூடாது. பேச்சில, வாழ்க்கையில, எதுல, எல்லாத்திலும், வேலையில, பணத்துல, எல்லாத்திலும் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். பேசுற வார்த்தையில உண்மை இருக்கணும். பேசுற வார்த்தையில என்ன இருக்கணும்? சொல்லுங்க. உண்மை இருக்கணும்.
ஒரு மாதிரி இங்கே வாயில வார்த்தை வர மாட்டேங்குது. சோத்திரம். உண்மை இருந்தா தான் உயிரோடு எழும்ப முடியும். ஆமென். அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா, ஆளுகை செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இந்த முகவரை சொல்லையே 3/4 மணி நேரம் ஓடிச்சு. ஏன்னா 1000 அரசாட்சிக்குள்ள உள்ள போகல. முகவரை சொல்றதுக்கே 3/4 மணி நேரம் ஓடி போச்சு. தோத்திரம், சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன், தேவனுக்கே மகிமை செலுத்துறேன். தோத்திரம். இப்ப பாருங்க, சரி, எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி நான் 10 மணிக்குள்ள முடிச்சிருந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப பாருங்க, முதல்ல நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததுமா? சொல்லுங்க. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததுமா? இல்ல ஒரு மாதிரி. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? செழிப்பா இருந்ததா? வனாந்தரமா இருந்ததா? வறட்சியா இருந்ததா? செழிப்பா இருந்தது. எப்போ வனாந்தரமா மாறிச்சுது? அவங்க கீழ்ப்படியாம பாவம் செஞ்சதுனால வனாந்தரமா மாறிச்சுன்னு பார்க்கணும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் நீங்க நல்லா பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் சாரி, ஏசாயா 51:2, எசேக்கியேல் 36-35 படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும். ஏம்மா 51:2? அதாவது வனாந்தரமான இந்த உலகம் ஏதேன் தோட்டத்தை போல மாறு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகம் பாவம் செஞ்சு இந்த உலகம் வனாந்தரமா மாறிச்சு. அப்போ வறண்ட நிலம் செழிப்பான நிலமா மாறும். 1000 அரசாட்சியில் முதல்ல ஆண்டவர் அதை தான் செய்யறாரு. சீதோசனை மாறிடும், கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும். கிளைமேட் என்ன சேஞ்ச் ஆயிரும். இப்ப பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்குனது ஒரு நதி பாய்ஞ்சி 4 ஆறு ஓடி செழிப்பாக்குனது போல, அன்னைக்கு பூமியின் நிலம் என்ன செஞ்சிருந்தா நீர் பொருந்திய இடமாயிரும். அதான் வனாந்தரம், அந்த வற்றாத நீரூற்று போல வளமிக்க தோட்டத்தை போல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா. அந்த எல்லாமே நீர் வளம் நிரம்பின இடமா அது மாறி விடுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமில சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 18 ஒரு 6 பாய்ஞ்சி அதை செழிப்பா மாற்றுதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதே போல சகரியா 14:8 ஒரு நதி பாய்ஞ்சி தேசத்தை என்ன செய்யுமா? செழிப்பாக்குமா. 6 நதி பாய்ந்து வனாந்தரமான இடத்தெல்லாம் செழிப்பான இடமா அது மாற்றி விடுகிறதுன்னு பார்க்கிறோம். என்ன சொல்ல போனா, எசேக்கியேல் புஸ்தகம் 47வது அதிகாரத்துல 2வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து என்ன இருந்ததுன்னா ஜீவ தண்ணீர் பாய்கிறது. 1000 அரசாட்சி இப்ப பாயுதா ஜீவ தண்ணீர்? இப்ப என்ன தண்ணி பாய் தெரியுமா? கூவாறு தண்ணி தான் பாயுது. ஜீவ தண்ணீர் பாயல இன்னைக்கு. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு என்ன தண்ணீர் பாயும்? ஜீவ தண்ணீர் பாய்ந்து தேசத்தை உலகத்தையே அது செழிப்பா என்ன பண்ணிடுறது? மாத்தி விடுன்னு பாய்க்கிறோம். அப்படின்னா முதல்ல கர்த்தர் 1000 அரசாட்சியில செய்யற ஒரு காரியம், வனாந்தரம் கர்த்தருடைய தோட்டம் போல மாறிடும். நீர் நிரம்பின இடமா மாறிடும். செழிப்பான இடமா மாறின்னு பாய்க்கிறோம். வனாந்தரம் செழிப்பான இடமா என்ன செஞ்சிடும்? மாறிடும் பாய்க்கிறோம். நீங்க பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 17-18 ஆதாமின் பாவத்தினால் பூமி சபிக்கப்பட்டது. அப்பொழுது முதல்ல பாவம் செய்யும் முன்ன எல்லாம் கனிதரு மரம் தான் இருந்துச்சு ஏதேன் தோட்டத்துல. ஆமென், அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க? ஏதேன் தோட்டத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவம் செய்ய முன்ன முள்ளு மரம் இல்லை. என்ன மரம் இல்லை? எல்லாம் கனி கொடுத்துச்சு. எல்லா மரமும் என்ன செஞ்சது? அல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மரமும் என்ன செஞ்சது? கனி கொடுத்தது. முள்ளு மரமே கிடையாது. என்ன மரம் கிடையாது? முள்ளு மரம் கிடையாது. எப்ப முள்ளு மரம் ஆச்சுன்னா, ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் பூமியை கர்த்தர் எப்ப சபித்தாரோ அப்போது மரங்கள் முள்ளும் குறுக்களுமாய் மாறியது. கனி கொடுக்கிற மரம் முள்ளு மரமாய் மாறியதுன்னு பார்க்கிறோம்.
அப்ப சாபத்தால் நிலம் வனாந்தரமா போகுது, மரத்தை முள்ளில்லாத மரம் எல்லாம் முள்ளுள்ள மரமா மாறுதுன்னு பாய்க்கிறோம். ஆமே, முள்ளுள்ள மரம் என்ன செய்யுது, மாறுதுன்னு பாய்க்கிறோம். இதைத்தான் ஏசாயா 55:13 படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, முள்ளு மரத்துக்கு பதிலாக கனிதரும் மரமாய் மாறும். அது 1000 அரசாட்சியில சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருக்கும். அப்படின்னா முள்ளு மரத்துக்கு பதிலாக கனிதரும் மரமா மாறிடும். அப்படின்னா நல்ல கவனிங்க, 1000 வருட அரசாட்சியில ஒரு முள்ளு மரம் கூட இருக்காது. இன்னைக்கு முள்ளு மரம், இன்னைக்கு கனிதர மரம் அதிகமா இருக்கா, முள்ளு மரம் அதிகமா இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். முள்ளு மரம் தான் அதிகமா இருக்கிறது. ஆனா அன்னைக்கு முள்ளு மரமே இருக்காது, எல்லாம் கனி கொடுக்கிற மரம் தான் இருக்கும். கையில் ஒருத்தர் அலையிலேயே சொல்லுங்க பாருங்க, சோத்திரம். கனி கொடுக்கிற மரமா தான் இருக்குன்னு பாய்க்கும். எல்லா மரத்திலையும் பூமியில ஒண்ணு நீங்க வச்சுக்காங்க பாருங்க. அன்னைக்கு வந்து மனுஷன் ரொம்ப, இப்ப ஆதாம் ஏவாள் வந்து பாடுபடலை, ரொம்பலாம் பாடுபடலை, அதை பண்படுத்தினாங்க, அவ்வளவுதான். மீதியெல்லாம் இயற்கையாவே அது நல்ல 1000 அரசாட்சியில பூமி தன் பலனை இயற்கையா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவன் வேணும் வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. கனி மரத்துல கனி வந்துகிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு பாய்க்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. 100 மடங்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு பாய்க்கிறோம். 1000 அரசாட்சியில பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு. ஏன்னா சாபம் அங்க இருக்காது. ஆமேன். சாபம் ஆசீர்வாதமாய் மாறிடும். ஆமேன், அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முள்ளு, வேதனை, வலி, துன்பம், கர்த்தரின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் தர, அதோட என்ன இருக்காது, வேதனை இருக்காது. வேதனை இல்லாத ஒரு வாழ்வு 1000 வருட அரசாட்சி. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். அப்படின்னா அந்த வேதனையோடு வர்ற கர்த்தரின் ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம், அதுல என்ன இல்லை. அப்ப நம்ம சம்பாத்தியம் பண்றோம், அந்த சம்பாத்தியம் பண்றது பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, அதுல சாபம் இருக்கு. அதுல என்ன இருக்குது அப்படின்னா துன்பம் இருக்கு. அந்த துன்பத்தை 10ல் 1 ஆண்டவர் கொடுத்துருங்க, வேதனை இல்லாம சுகத்தோட வாழுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சில பேர் அந்த முள்ளு என்கிட்ட இருக்கட்டையா, அந்த முள்ளு குத்தட்டும், நான் இயேசு நாட்ட கொடுக்கலாம், அந்த முள்ளு இயேசுவை குத்தட்டும். ஆமென், அவர்கிட்ட கொடுத்துரு. அவர் தான் முள்ளு முடி குத்தி என்ன செஞ்சாரு, ஆமென், அடிச்சாங்க. அப்படித்தானே? இல்ல நானே முள்ள வச்சுக்கிட்டேன், நானும் வச்சுக்கிட்டேன், எங்க அம்மா மனைவி கிட்ட வச்சு 2 முள்ளுலயே ஏன் கிடந்து கஷ்டப்படுறீங்க, இயேசு கிறிஸ்துவை கொடுத்துருங்க, அந்த சாபம் முள்ள ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்காங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 1000 அரசாட்சியில நல்லா கவனிங்க, பூமி தன் பலனை 100 மடங்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு பாய்க்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எது பண்ணாலும் மரம் தன்னால முளைச்சி கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், கனி வந்துகிட்டே இருக்கும், கனி கொடுத்துக்கொண்டே இருக்குன்னு பாய்க்கிறோம். அதை பண்படுத்தினா மட்டும் போதும், போய் பறிக்கணும், எடுக்கணும், அந்த இலைகளை எல்லாம் பழுத்தெல்லாம் எடுத்து, அவ்வளவுதான். இயற்கையாவே எல்லாம் ஆட்டோமேட்டிக். ஏதேனும் தோட்டத்துல எப்படி இயற்கையா முளைச்சு கனி கொடுத்ததோ அப்படி போல 1000 அரசாட்சியில முள்ளு மரமே கிடையாது. முளைக்கிற எல்லா மரமும் மனிதனுக்கு கனி கொடுத்து கொண்டே இருக்கும். பூமியும் தன் பலனை 100 மடங்கு மனிதனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் 1000 வருட அரசாட்சி என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 2வது 1000 அரசாட்சியில இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 65வது அதிகாரத்துல 18வது வசனம் 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். ஸ்தோத்திரம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எங்கதான் அழுகை இல்ல, எங்கதோ அழுகையின் சத்தம் இல்ல தெரியுமா? 1000 வருட அரசாட்சியில தான்
கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, அழுகை இல்ல, அழுகையின் சத்தம் இல்ல. ஆயரோட அரசாட்சியில என்ன இருக்குதுன்னா மகிழ்ச்சி இருக்கிறது, களிப்பு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம சந்தோஷமா இருக்க நினைச்சாலும் ஏதாவது துக்கமான காரியம் வந்து நம்மளை துக்கப்படுத்தும். ஆனா அன்னைக்கு துக்கலாம் இல்ல, சாபம் இல்ல, அதனால அழுகை இல்ல. அப்பா அழ மாட்டார், அம்மா அழ மாட்டாங்க, என்ன யாருமே அழ மாட்டாங்க. 1000 அரசுல உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுடைய கண்கள் இருந்தோம், கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, அழுகையின் சத்தம் இல்ல. கையில் ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அப்ப வேதனை இல்ல. அப்படித்தானே? வேதனை முத்தும் போது நமக்கு கவலை, கண்ணீர். ஆனா அங்க ஆயரோட அரசாட்சியில அது ஸ்டாப் ஆயிரும். அல்லேலூயா. அப்ப மனுஷனை ஏன் படைச்சாருன்னா அவன் மகிழ்ச்சியா இருக்கும்படி, அவன் சந்தோஷமா இருக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து மனுஷனை படைச்சார். அவன் கண்ணீர் விட்டு வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கணும் இயேசு கிறிஸ்து படைக்கல. நீ மகிழ்ச்சியா இருக்கும்படி தான் இயேசு உன்னை படைச்சா. ஆனா அவர்களோ என்ன செஞ்சிட்டாங்க? தங்களுக்கு ஒரு தந்திரமான உபாயத்தை உண்டாக்கி பாவத்தை செஞ்சுட்டாங்க. அதனால அழுகை வந்தது. ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது ஆதாம் ஏவாள் அழுதாங்களா? இல்ல. அழுதாங்களா? இல்ல. தோட்டத்துக்கு வந்த பிறகுதான் ஆதாம் ஏவாள் அழுதாங்களா? தோட்டத்துக்கு வெளியே வந்த பிறகு அழுதாங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப அழுதாங்க? காயின் வந்து என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான். பிள்ளை இறந்து போச்சு. அழுதுருப்பாங்களா? அழுதுருக்க மாட்டாங்களாம்மா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க? என்ன இருந்தாலும் ஆமே, பெத்த பிள்ளைக்கு ஒண்ணு ஆகும்போது தாய் தகப்பன் கலங்குமா கலங்காதா? கலங்கும். அப்ப அழுதுருப்பாங்கல்ல. ஆனா ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அழுதாங்களா? இல்லவே இல்லை. அந்த ஏதேன் தோட்டம் போலதான் 1000 வருட அரசாட்சி. ஆமென். அல்லேலூயா. அங்க அழுகை இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை. அல்லேலூயா. ஆமா, 1000 அரசாட்சியில சோத்திரம். நான் பின்னால நான் வரும்போது நான் சொல்றேன் பாருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியம் பாருங்க, மணி போயிட்டு இருக்குதா? தோத்திரம். ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, ஏசாயா புத்தகம் 2வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க. மீகா 4:3 இந்த 2:4 வாசிங்க. அவர்கள் ஜாதிக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அருவாள்களாகவும் அடிப்பார்கள். சாதிக்கு விரோதமாய் சாதி பட்டயம் எடுப்பதில்லை. இந்த சாதி அந்த சாதி, சாதி சாதி அன்னைக்கு சாதி இல்லைன்னு நினைக்கேன் 1000 வருஷத்துல. இன்னைக்கு சாதி இருக்கலாமா? நமக்கு ஒரே சாதி, பரிசுத்த சாதி. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரே சாதி என்ன சாதி? பரிசுத்த சாதி. ஆமென். ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சாதிக்கு விரோதமா சாதி பட்டயம் எடுப்பதில்லைன்னா அப்ப 1000 அரசாட்சியில என்ன இல்ல? சாதி இல்ல. கையில ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இல்ல? சாதி இல்ல. சாதியை தூண்டுற தலைவனை கர்த்தர் காலி பண்ணிட்டார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் சிலர் ஒரு ஆள் எழும்பிதானே ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னு பிரச்சனை உண்டு பண்றாங்க. அதெல்லாம் கர்த்தர் களை எடுத்துருவான்னு பார்க்கிறேன். ஆமென். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. சாதிக்கு விரோதமா சாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. அப்படின்னா ஆமா, யுத்தத்தை கற்பதுன்னா யுத்தம் ஏன் கற்றுக் கொடுக்கிறார்கள்? யுத்தம் பண்ணணும், சண்டை போடணும். சமாதானம் வேண்டாம், சண்டை தான் வேணும். அதுக்கு தான் யுத்தத்தை கத்துக்கிட்டோம். யுத்த பயிற்சி எடுக்கும். எது பாருங்க, உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா எல்லாம் என்ன பண்ணுது? யுத்தத்தை கண்டு சண்டை போட்டு நடக்கான்னு. சமாதானம் இல்ல. ஆனா அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? யுத்தத்தை கத்துக்க மாட்டாங்க. ஒரு நாட்டுக்கு சண்டையே இருக்காது, படை இருக்காது, போர் வீரர் இருக்க மாட்டாங்க, சண்டை இருக்காது. ஏன்? என்ன காரணம்னா இந்த போர் கருவி எல்லாம் தொழில் செய்யும் கருவிகளாய் மாறிடும். அல்லேலூயா. அதுதான் மிக 4:3 சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்வார்களாம்? அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை, யுத்தம் பண்ணுவதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. 1000 அரசாட்சியில் என்ன இருக்காது? நாட்டுக்கு நாட்டு சண்டை இருக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். நாட்டுக்கு நாடு என்ன இருக்காது?
சண்டை இல்லாத என்ன சண்டை இல்லை, அங்க யுத்த பயிற்சி இல்லை, போர் இல்லை, படை இல்லை, போர் ஒண்ணு தளபதி ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப யுத்தம் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. யுத்தம் ஒரு நாட்டுக்கு ஒண்ணு யுத்தம் இருக்காது. ஆமே. குடும்பத்துல சண்டை இருக்காது, மாமியார் மருமக சண்டை இருக்காது, மரு சண்டை இருக்காது, அண்ணன் தம்பி சண்டை இருக்காது. எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? சமாதானமா இருப்பார்கள். அண்ணன் தம்பி சண்டை பாக பிரிவினை அங்கெல்லாம் இருக்காது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த கருவிகள் எல்லாம் தொழில் செய்கிற கருவிகளா மாத்திருவாங்க. அப்ப யார் சண்டைக்கு போவா? யுத்தம் பண்ண அவங்களுக்கு தெரியாது, இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. யுத்தம் சண்டை போட மாட்டான். வீட்டுல குடும்பத்துல என்ன இருக்காது? சண்டை இருக்காது. குடும்பத்துல என்ன இருக்காது? ஒருத்தருக்கு என்ன சண்டையை உண்டு பண்ணுகிற சாத்தான கர்த்தர் கட்டி வச்சுட்டாரு. அல்லேலூயா. மாமியா மருமட சண்டை பண்ணி பிசாசு தூண்டுவான். ஆமே. தூண்டுகிற ஆவி கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எங்க குடும்பத்துல சண்டைய, நாட்டுக்கு நாட்டு சண்டை இல்ல, நாட்டுக்கு நாட்டுக்கு சமாதானம். குடும்பத்துல சமாதானம், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒருத்தரும் ஆமே கண்ணீர் விட மாட்டாங்க, இதெல்லாம் இல்ல, சண்டையே இருக்காது. அப்ப சண்டை இல்லைன்னா அந்த தேசத்துல அமைதி இருக்குமா இருக்காதா? அதான் சொல்றேன், என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடத்தில் தங்கியிருப்பாரு. அமைதினா அப்ப சண்டை இல்லாத இடம் தானே அமைதி நிறைஞ்ச இடம். ஆமே. லேலோயா. நீங்க பாருங்க, இந்த உக்ரைன் எவ்வளவு அழகா இருந்த நாடு, இன்னைக்கு உக்ரைன் சண்டைக்கு பிற்பாடு பாருங்க உக்ரைன் நாடு எப்படி போச்சு பாருங்க. அல்லேலூயா. அன்னைக்கு இருக்காதுங்க, ஆயரோட அரசாட்சியில இருக்காதுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அதனால இன்னைக்கு காவல் நிலையம் இருக்காது, போலீஸ் இருக்க மாட்டாங்க, கோர்ட் இருக்காது, யார் இருக்க மாட்டாங்க, நீதிபதிலாம் இருக்கவே மாட்டாங்க. போலீஸ் இன்னைக்கு தானே போலீஸ், ஏன்னா அங்க திருடே இருக்காது, திருடன் இருக்க மாட்டான். திருடுக்கிற சாத்தான், திருடன் கட்டப்பட்டுருவான். திருட சொல்லி கொடுக்காம பாருங்க, சாத்தான் திருடன், திருடன் யாரு? சாத்தான கட்டிட்டாரு. அதனால திருடு எதுவுமே இருக்காது, யாருக்கும் குறை இருக்காது, நிறைவா என்ன செய்வாங்க? இருப்பார்கள் என்று நான் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 33:24 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க, நான் இதை முடிச்சிடுறேன். சோத்திரம், மணி ஆகி போச்சது. வியாதி பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமா இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். வியாதிப்பட்டு இருக்கிற ஒருத்தனும் அங்க இருக்க மாட்டான். நோய் இருக்காது, வாதம் இருக்காது, என்ன இருக்காது? ஆயரோட அரசாட்சியில் என்னமா இருக்காது? நோய் இருக்காது, சுக வாழ்வு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். புரியுதுங்களா? சுகமும் ஆரோக்கியமும் என்ன செய்யும்? நிரம்பி இருக்கும். ஆஸ்பத்திரி இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டார், நர்ஸ் இருக்க மாட்டா, மாத்திரை மருந்து இருக்காது. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சுக வாழ்வு நிரம்பி இருக்கும், ஆரோக்கியம் நிரம்பி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 105:37 படிச்சு பாருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த 12 கோத்திரத்துல பலவீனப்பட்ட வியாதிப்பட்ட ஒருவனு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். காணான்னு போய் சேகர வர்றதுக்கும் அவனுக்கு கால் வலி இல்லை, கை வலி இல்லை, வாய் வலி இல்லை, வயிற்று வலி இல்லை, ஒரு வலி இல்லை. ஆமேன். அதனால கள்ள தீர்க்க தரிசனம் இல்லை. இன்னைக்கு கால் வலி இருக்கு, வயிற்று வலி இருக்கு, எல்லா வலி இருக்கு, கள்ள தீர்க்க தரிசனம் நிரம்பி இருக்கு. சகோதரியே, சகோதரனே, ஒன்னு உப்பு குத்தில வலி, காலில் வலி, கர்த்தர் சொல்றார். இந்த கள்ள தீர்க்க தரிசனம் அன்னைக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கு. கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கு. இப்படி சொல்லி 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 போகுது. அந்த அங்க போகல. கர்த்தருக்கு சோத்திரம். அப்பனா ஆயரோட அரசாட்சியில ஆஸ்பத்திரியும் இருக்காது, ஆப்ரேஷன் இருக்காது, டாக்டர் நர்ஸு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சுக வாழ்வு நிரம்பி இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 47வது அதிகாரத்துல 12வது வசனமும், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல 1-2 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா, பலிபீடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடி வருது. ஆனா ஆயரோட அரசத்துல விருட்சங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விருட்சத்தின் இலை ஜனத்தின் ஆரோக்கியம், ஜனத்தை எப்படி வச்சிருக்குமா? ஆரோக்கியமா வச்சிருக்குமா. இது ஆயரோட அரசாட்சியில. நீங்க நித்தியத்துல பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 22வது 1-2 நீங்க படிச்சு பார்த்தா, அது சிங்காசனத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணி நதி வருது. ஜீவ விருட்சத்தின் இலை நித்தியத்துல இந்த ஜனத்தை என்ன பண்றது? ஆரோக்கியமா வச்சுக்கிட்டுறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆயரோட அரசாட்சியில என்ன கிடையாது? நோய் இல்லை, வியாதி இல்லை, சுக வாழ்வு, ஆரோக்கியமா ஜனங்க இருப்பார்கள். ஆமென்.
எப்படி இருப்பாங்க? ஆரோக்கியமா இருப்பாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அப்படிதானே? இன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. நடந்தா கால் வலிக்கு, உட்கார்ந்தா வலிக்குது. அன்னைக்கு ஒரு வலி இருக்காது. ஆமே. ஆயரோட அரசாட்சியில் என்ன இருக்காது? அப்படி மனுஷர்கள் இருப்பாரு. எவ்வளவு பாக்கியவான்கள்! அவங்களோட பெரிய பாக்கியவான்கள் நம்ம ஆளுகை செய்வோம். சபையில இருக்கு, நீங்க மறுரூபமாக்கப்பட்டு அன்னைக்கு இந்த சனத்தை நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்குதான் ஏகப்பட்ட பிரச்சனை, அன்னைக்கு பிரச்சனையே இருக்காது. ஆமென். ஆளுகை மட்டும் நம்ம கைக்குள்ள இருக்கும், கண்ட்ரோல்ல இருக்கும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயரோட அரசாட்சி இன்னும் நிறைய இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால நிறுத்தி அது 2வது பகுதியை நான் அடுத்த முறை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். இதை ஒரு 3-4 வாரம் தொடர்ந்து பேசினா தான் ஆயரோட அரசு நடக்க சம்பவம் இருக்கு. இந்த ஆயரோட அரசு சம்பவத்துல என்ன தொழில் எப்படி இருக்கும், இன்னும் அவங்க வரி எல்லாம் கட்டுவாங்களா, அப்புறம் ஆலயம் அங்க காணிக்க தசமான் கொடுப்பாங்க. ஆலயம் இருக்கும், ஆசைப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். எல்லாம் இருக்குன்னு பாய்க்கிறோம். ஆலயம் இருக்குது, பலி செலுத்தப்படும் ஆயரோட அரசாட்சியில. அதெல்லாம் எப்படின்னு இருக்குது. எசேக்கியேல் புத்தகம் 40வது அதிகாரத்தை நீங்க 8 அதிகாரத்தை படிக்கணும். உங்களுக்கு படிச்சா அது புரியாது. அதை படிச்சு நான் உங்களுக்கு விளக்கணும். ஆமென். அது ஆலயத்தின் அளவுலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் படிச்சு உங்களுக்கு விளக்கி சொல்லி தருவேன். நான் அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கான்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா. அதனால மொத்தமா பண்ண முடியாது. ஒவ்வொரு பகுதியா எடுத்து உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஆயரோட அரசாட்சி சொல்லப்பட்ட வேதத்தின் வசனத்தை உங்களுக்கு சொல்ல பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். ஆமென். தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணலாம். ஆண்டவர் ஆசீர்வாதம். எல்லாம் அப்படியே கொஞ்சம் எழும்பி நில்லுங்க. ஆயரோட அரசாட்சியில கர்த்தாவே, அப்பா பிதாவே, அதுல பங்குள்ளவன், பாக்கியவான், பரிசுத்தவான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாக்கியத்தை எங்க தாங்காண்டவரின்னு சொல்லுங்க.